ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸியான நல்லா சாஃப்டான ஜாங்கிரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு உளுந்து ஊறுற டைம் தாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஜாங்கிரியை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா அந்த உளுந்தோட ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது போகிற அளவுக்கு நல்லா அலசிடுங்க. அலசி ஒரு 2 மணி நேரம் மட்டும் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தேவைப்படும் போது ஒரு 1/4 டம்ளர் அளவு கூட தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியும் ஐஸ் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மிக்ஸி நம்ம ரொம்ப அரைக்கும் போது ரொம்ப சூடாயிரும். ஸோ நம்ம கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வலுவலுன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். கிரைண்டரில் போடலாம் இருந்தாலும் போடலாம், இதே மாதிரி. ஆனால் மெத்தட் இதாங்க. நல்லா நைஸதுக்கப்புறம் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன் சைடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மாற்றி மாற்றி சுற்றக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த வாக்கிலே ஒரு ஒன் சைடாக ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த அடித்து பிணையணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி அந்த மாதிரி நல்லா அடித்து பிணைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணுங்க. பாருங்கள் எவ்வளோ திக் பேட்டராக நல்லா இதாக இருக்குது பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இதை கொண்டு வரணுங்க. நல்லா அடித்து பிணைங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பிணைஞ்சா, உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தாலும் அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 கப் உளுந்துக்கு நான் 2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு நான் 2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை விட கூட வேணும்னாலும் கூட போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகு எந்த அளவுக்கு வரணும்னா, ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அளவுக்கு வர்ற அளவுக்கு அது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது அந்த ஜாங்கிரி பொரிக்கிற அளவுக்கு பாத்திரம் இப்படி தாங்க இருக்கணும். நல்ல குழியான பாத்திரத்தை எடுக்காதீங்க, ஜாங்கிரி சுத்த வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை, ஃப்ளாட்டான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பால் கவரு இல்லை சாதாரண கவரு, உங்கள்கிட்ட அந்த ஜாங்கிரி துணின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எது இருந்தாலும் அந்த இதில் இந்த பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜாங்கிரி பேட்டரு, அதை இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு சாதாரண கவரில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மூலையில் கொஞ்சம் சின்னதாக இதை கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2-3 தடவை அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா சுற்ற வருது. ஸோ நம்ம இதை டேரெக்டாக நம்ம எண்ணெயில் சுற்றிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா கொஞ்சம், அதாவது எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீட்லேயும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு 2 ரவுண்டு போட்டு சுற்றிலும் ஒரு பூ மாதிரி போட்டு விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஜாங்கிரி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ முருகிரும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே, மிதமான சூட்டில் வச்சே போடுங்க. எனக்கும் அவ்வளோக்கா சுத்தம் வராது. ஸோ நானும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சுற்றிருக்கேன். நல்லா பொரிய விடுங்க. நல்லா சுற்றிடுங்க. உங்களுக்கு மினி ஜாங்கிரி வேணாலும் மினி ஜாங்கிரி போட்டுக்கலாம், இல்லை பெரிய சைஸ் ஜாங்கிரி வேணாலும் ஜாங்கிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், என் ஜாங்கிரியெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. 2 பக்கமும் இதை திருப்பி போடணும். சைட் பை சைடு இங்கிட்டு சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஜாங்கிரியை ஃபுல்லாக திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜாங்கிரி நல்லா ரெட்டிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஜாங்கிரியை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். அது சேம் டு சேம் அந்த சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சிருக்கணுங்க. கொதிச்சுட்டு நல்லா இளம் சூட்டில் நம்ம இதை தூக்கி போடணும். ஸோ இப்போ நம்ம ஜாங்கிரியை ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி பதம் இல்லாட்டி பிசு பிசுப்புன்னு ஒரு பிசு பிசுன்னு இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாங்கிரியை ஃபுல்லாக இந்த சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுடலாங்க. கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு சூடில் இருந்தால் கூட போதும். நம்ம ஜாங்கிரி ஏற்கனவே போட்டு வச்சதுனால நம்ம இதில் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள்,
நான் வந்து ஜாங்கிரி ஆட் பண்ணுறேன். ஜாங்கிரி வந்து சுகர் சிரப்பில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஜாங்கிரியில் இறங்கி ஜாங்கிரி நல்லா சாப்பிடும் போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. எப்பயும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.